ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்னையின் பொன்மொழிகள் தான் பார்க்க போகிறோம். குருவிற்கு கேள்வி கேட்காமல் முற்றிலுமாக சரணாகதி செய்யாவிட்டால் அவர் உனக்கு செய்யும் உதவி செயலற்று போகிறது. அதனால்தான் பொதுவாக மேல்நாட்டினருக்கு அவர்கள் வேண்டிய வழிகாட்டுதலையும் சாந்தியத்தையும் அவர்களுக்குள்ளேயே கண்டுபிடிக்கும்படி அறிவுரை கூறுகிறேன். உனக்கு குருவிடம் நம்பிக்கை இருந்தால் நீ வணங்குவது குருவின் மனித வடிவத்தை அல்ல, அவர் மூலம் வெளிப்படும் பரமநாதனையே. அலட்டிக்கொள்ளாதே. உனக்கு உதவியாக இருக்கிற எந்த வாய்க்கால் வழியிலாவது பரமநாதனுக்கு ஒளிவு மறைவின்றி உன்னை கொடு. ஒவ்வொருவருக்கும் அவனுடைய புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்றபடி உபதேசம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒருவனுக்கு அறிவிக்கப்படும் ஞானம் இன்னொருவனுக்கு பயனுள்ளதாகவோ நன்மை செய்வதாகவோ இல்லாதிருக்கலாம். அதனால்தான் குரு தனக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை மற்றவருக்கு சொல்லக்கூடாது. உண்மையான தகுதியுடையவர்களை யோக சக்தி மேலும் தகுதியுடையவர்களாக ஆக்கும். கலைத்திறன் உடையவனாக பொய்யாக தோற்றமளித்து கொண்டிருந்தவனிடம் அந்த தோற்றத்தானும் மறைந்துவிடும், அல்லது அது தன் கவர்ச்சி இழந்துவிடும். பலர் அறிந்த மனிதரா வெளிக்கு தெரியாதவரா என்பதற்கு ஆன்மீக நோக்கில் எவ்வித முக்கியத்துவமும் இல்லை. ஆர்வத்துடன் யோக சாதனை செய்யும் ஒருவன் 1000 புகழ்பெற்ற மனிதர்களை விட அதிக பயனுடையவன். தெய்வீக கதவுகளுக்கு நேர்மையே திறவுகோல். நேர்மையுள்ளவனாய் இரு. நேர்மையே இறைமையின் வாசல். அஞ்சாதே. உனது நேர்மையே உனது பாதுகாப்பாக இருக்கும். இறைவனுக்கு உன்னுடைய நிவேதனம் நேர்மையும் முழுமையும் உடையதாக இருக்கட்டும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை இசைவு கூடியதாகவும் அழகானதாகவும் இருக்கும். எளிமையான நேர்மை, இதுவே எல்லா முன்னேற்றத்துக்கும் தொடக்கமாகும். நீ இறைவனை நோக்கி நான் உன்னை மட்டுமே விரும்புகிறேன் என்று சொல்லாவினால் நீ நேர்மையாக இருக்கும்படி வற்புறுத்தும் வகையில் இறைவன் சந்தர்ப்பங்களை ஏற்பாடு செய்வான். உன்னுடைய ஆன்மீக லட்சியத்தை அடைய வேண்டுமானால் நேர்மையாக இரு. அதாவது அதையே உனது வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக ஆக்கு. நம்பிக்கையுடையவர்கள் இறுதி வரை செல்வார்கள். நம்பிக்கையும் வெற்றி பெற வேண்டும் என்னும் உறுதியும் விடாதிருப்பது இன்றியமையாதது. நம்பிக்கை அது கொழுந்து விட்டு எரியும் போது வெற்றி பெறுவாய். நமது எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஹோப்ஸ், அசைக்க முடியாத நம்பிக்கையை சார்ந்துள்ளன. மிக இருண்ட நாட்களில் நம்பிக்கையே மிகவும் நம்பகமான வழிகாட்டி. இருண்ட காலம் வாய்ப்பு வளங்கள் ப்ராமிசஸ் நிறைந்துள்ளது. நாம் அதை முழு நம்பிக்கையுடனும் ஃபெய்த் உறுதியுடனும் கான்ஃபிடன்ஸ் எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணமும் எதிர்பாராதவை எல்லாம் அறியப்படாதவை எல்லாம் நம்முன் உள்ளன. இறைவன் மீது நம்பிக்கை வை. உன்னுள் ஆழ்ந்து செல். என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. மாற்ற முடியாத நம்பிக்கையுடனாக இரு. உண்மை வெல்லும். நம்பிக்கையே நமக்குள் மிக சிறந்த உதவி. இறைவன் கருணையுடையவன். நம்பிக்கையுடன் முன்னேறி செல். இறைவனின் அருளில் அமைதியான நம்பிக்கை வைப்பதே கஷ்டங்களை சந்திக்க மிக சிறந்த வழி. ஒரு குழந்தையின் நம்பிக்கையோடு நமது இதயம் இறைவனிடம் மன்றாடுகிறது. ஒரு குழந்தை கபடமற்ற நம்பிக்கைகளில் பெரிய ஆற்றல் உள்ளது. நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சியோடு இரு. உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் இரு. நம்பிக்கையுடன் நாம் முன்னேறுவோம். உறுதியுடன் நாம் காத்திருப்போம். நேர்மையும் நல்லெண்ணமும் இருக்கும் போதெல்லாம் இறைவனின் உதவியும் இருக்கும். இறைவனின் வெற்றியில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். பொதுவான இந்த வெற்றியில் விசுவாசமுடனும் நம்பிக்கையுடனும் இருந்த எல்லாருடைய சொந்த வெற்றியும் அடங்கும். அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. அமைதியான மனதுடனும் இதயத்தில் ஒரு முனைப்படு. நீ வேண்டுமென்று ஆர்வமுறும் வழிகாட்டுதலும் உதவியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.